ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டி நகர்லக்கு கார்டன் ஐஷாக்கு தான் வந்திருக்கோம். இந்த கார்டன் ஐஷா பார்த்தீங்கன்னா புருஷவாக்கத்தில் ஃபேமஸாக ஒரு ஷாப் இது. இப்போ இங்கே டி நகர் நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி 2 months தான் ஆகுது. ஆனால் லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் நம்ம சொல்லவே வேணாம். நியூ ஓப்பன் பண்ணிக்கிற லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. லோவஸ்ட் ப்ரைஸும் நம்மளுக்கு தெரியும். ஆஃபர்ஸ் வேறு போயிட்டுருக்கு. 2 in 1 கூட போயிட்டுருக்கு. எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு தான் பார்க்க போகிறோம். எல்லா கலெக்ஷனும் சூப்பராக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். $655 ஃப்ராக் டைப்பு. ஆனால் உங்களுக்கு ஸ்கர்ட் அட்டாச் மாடலு ஃப்ராக்கு, அடியில் ஒரு லெக்கின் ஒன்று வரும். இது பார்த்தீங்கன்னா கோட் மாடலு, வெஸ்டர்ன் டைப்பு கோட் மாடலு. 875 வரும். ஆனால் லெக்கின், பாட்டம் லெக்கின் வந்துடும். கேட்லாக் டிசைனு. இது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டாப்பு. அடியில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வரும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 685. மாடல் பார்த்தீங்களா? ஷார்ட் மிடி ரேட்டு கொஞ்சம் கூட 1200 வரும். இது என்ன ஏஜ் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 0 சைஸ்லேருந்து ஒரு 6 இயர் வரைக்கும். இப்போ காட்டுறது எந்த ஏஜ்? 0 to 6 இயர். எந்த பசங்க போடலாம்? என்ன வயசில்? இது வந்து 5 இயர் போடலாம். 5 இயர் 6 சைஸ் 5 இயர். ஓகே. பிளாசோ பேண்ட்டு டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 to 40 வரைக்கும் இருக்குது. 30 to 40. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1850, 865, 1000 வரைக்கும் வரும். ஓகே. இது சின்ன சைஸ்லாம் இருக்கா? 32னா ஒரு 10 வயசுலேருந்து 15-16 வயசு வரைக்கும் மேடம். ஓகே. ஜம்ப் ஸ்டூட் பார்த்தீங்கன்னா 38 to 24 வரைக்கும். 38 சைஸு 24 வரைக்கும் இருக்கும். ஆனால் 1006 2025 வரைக்கும். பேபி ஜம்ப் ஷூட்டு ஸ்கர்ட்டு டைப் எவரோட்டிக்கல் இருக்கும். இது வந்து பேபிக்கு. இது கேட்லாக் டிசைன் 1200 வரும். 1200 மேடம். கேட்லாக் கட்டுங்க. 1 இயர் to 6 இயர் வரைக்கும். 6 இயர் வரைக்கும் இருக்கா? இது என்ன வயசு வரைக்கும் போடுறது? இது 1 இயர் to இது இந்த சைஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா மேம் இது வந்து 7 இயர் வரைக்கும். 7 இயர். 7 இயர் வரைக்கும் வரும். இப்போதைக்கு இது 7 இயர் போடுறோம். வெஸ்டர்ன் ஃப்ராக் இது வரைக்கும் போடலாம். 2 இயர்லேருந்து 6 வரைக்கும். 2 இயர். கேட்லாக் டிசைன் மேடம். இது கேட்லாக் டிசைன் தான். கேட்லாக் பார்த்துருங்க. ஓகே. 1 இயர் to 6 இயர் வரைக்கும் வரும். 1200 வரும். இது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வருது. 1 இயருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 635 ரூபா. 1 இயருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கலரு வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 1250 வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 years வரைக்கும் இருக்குது. இது நார்மல் ப்ரைஸு. இது கொஞ்சம் பர்த்டே ஃப்ராக்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃப்ராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
2000லேருந்து 2200 300 அந்த ரேஞ்சில் இருக்குது. இல்லை வெரைட்டிஸும் கலரும் நிறைய இருக்குது இதில். இது நார்மல் பஃபி இது அந்த மாதிரி தான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 வரும். 16லேருந்து 17 18 வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்குது. கலரும் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது இதில். இது அதேமாரி பால் கொண்டா ஷார்ட் ஃப்ராக்கு. கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். குழந்தைங்களை வந்து குத்தும் அப்படின்வாங்க. இது அந்தமாரி குத்தாமல் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. குழந்தைங்களை குத்தாது. அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ பர்த்டே ஃப்ராக்குனாலே ரொம்ப லாங்காகவும் பஸ்ஸியாக கேட்குறாங்க. அந்தமாரி இது வந்து பர்த்டே ஃப்ராக்கு. இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரிங்கு வந்துடும். கீழே வந்து ரிங்கு வந்துடும். அந்த பஃபி ஸ்டைலு வேறு பாருங்க போஸ்டரில் இருக்குது. இந்த பஃபி ஸ்டைலு கீழே வந்து ரிங்கு ரேர் பண்ணுவோம். ரேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பஃபி இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நீங்களே செட் பண்ணி கொடுத்துருவீங்க? நாங்களே முதல்ல அவங்களுக்கு காட்டுவோம். சில பேருக்கு வந்து தெரியாது. நாங்கள் வந்து முதல்ல ட்ரையல் காட்டுவோம். இந்த மாரி இதில் வந்து போடணும், ரேர் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ட்ரையல் காட்டுவோம். அதுக்கப்புறம் அவங்களே வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுருவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா பேண்டு ரிங்கு செட்டாகவே வந்துடும். இதே பார்த்திங்கன்னா கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. கலரும் இருக்குது வெரைட்டிஸும் இருக்குது. இது என்ன ரேஞ்சு? இது பார்த்தீங்கன்னா 3.2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே 3.2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3.5 வரைக்கும் இருக்குது. அதாவது பால் கவுனு பெட்டர் ஃபேக்டர். இப்போ இதோட ட்ரையல் பார்த்தீங்கன்னா இதோட பீஸ் தானே சொல்கிறீங்க? அதே சேம் பீஸ் தான். கீழே ரிங்கு ரேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஃபி வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி கலர்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 10 கலர் வரும் அதில். லெட்டரு ரொம்ப அழகாக இருக்கும். இதேமாரி சிங்கிள் லேயர் தான். சில பேர் வந்து பயப்படுவாங்க, லெட்டர் எல்லாம் கொட்டிக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க. இது அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு துணி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். லைட் வெயிட் தான், வெயிட் இருக்காது. அதேமாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா கலரும் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஹேண்ட் பேக்ஸ்லாம் வருது. ஹேண்ட் பேக் இருக்குது. பாஸ் பண்ணிடுவேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்கு அதே சேம் மேட்சிங்கு அதே கம்பெனி தான். க்யூட்டாக இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஆல்பம் ஸ்டைலு, பஃபி ஃப்ராக்கு, இந்த ஒன்ஸ் கோட் ஸ்டைலு, இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஆல்பம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் வருது. அதேமாதிரி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஸ்லீவ் தான். ஒரு சைடு ஒன் ஸ்லீவ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கு. அதேமாதிரி கீழே வந்து ஃப்ளவர்ஸ், ரோஸ் கலர். இதில் கலர்ஸ்லாம் இருக்கா? இது வந்து கலர்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் கலர் தான். சிங்கிள் கலர் கேட்லாக் பீஸ் தான். ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு கலர். இது என்ன ரேஞ்சு ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வரும். 3000 வரும். இது வந்து மேக்ஸி ஷிஃபான் மெட்டீரியல் வரும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 2700 சம்திங்கில் வரும். நல்லாயிருக்கும் மெட்டீரியல். பிங்க் கலர். ஸ்கை ப்ளூ பியூர் காட்டன் ஸ்டைலிஷ். ரேட்டு பார்த்தீங்கன்னா 29 வரும். சிம்பிள் டேஸ்ட் தான், கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். இது என்ன ஏஜ் வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும்? 13 to 20. 13 to 20. ஓகே, வேறு கலர்ஸ் காட்டுங்க. கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஃபுல் கிராண்ட் ஸ்டோன் வரும். எவ்வளோ ரேஞ்சு ப்ரோ? ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 3300 வரும். ஓகே. ஷிஃபான் மெட்டீரியல். ஷிஃபான் மெட்டீரியல். ஷிஃபான் மெட்டீரியல் ரேஞ்ச் வந்து 3 வரும். 3300 வரும். நல்லா 3300. ஜார்ஜெட் ஷேடு. ஜார்ஜெட். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாசோ பேண்ட்டு. ஃப்ளாசோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ரேஞ்சு 4000 அது மாதிரி வரும். 4000 மாடல் இதுதான். இது என்ன மாடல் ப்ரோ? ஷைனிங் மெட்டீரியல். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 27 அது மாதிரி வரும். 27 ரேஞ்ச். ரேஞ்சு வந்து நல்லா இருக்கும், ஆனால் கிராண்டாகவும் இருக்கும் பார்க்க. இதில் கலர்ஸ்லாம் இருக்கா? கலர் சிங்கிள் கலர் தான். சிங்கிள் கலர். சில்க் காட்டன் இது. சில்க் காட்டன் ஸ்டைல். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 24 அது மாதிரி வரும். 24. நல்லா இருக்கும் மெட்டீரியல். சிம்பிள் டேஸ்ட்டு. நார்மல்ஸ் டாப்பாக போடலாம். மேலே ஸ்கர்ட்டு டாப் அந்த மாதிரி ஸ்டைலில் வரும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 29 அது மாதிரி வரும். 24 அது மாதிரி. 24 இது. வயசு பாப்பா போடுறது சார்ஜெட்டு. 3 வயசு போகிறதா? 8 வயசு போடுறது. 8 வயசா? ஜார்ஜெட் மெட்டீரியல், கோட் டைப் இது. கோட் டைப்பில் ஜார்ஜெட் மெட்டீரியல். ரேட் பார்த்தீங்கன்னா 2570. ஆமாம். 2570 ரூபா. இது என்ன பனாரஸ் தான்? பனாரஸ். இது பனாரஸ். இது என்ன ரேஞ்ச் ப்ரோ? 29 அது மாதிரி வரும். 29. அண்ணா எப்படி பேசுறது சொல்கிறேன். ரேடு வெல்வெட் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலில் வரும். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 24 அது மாதிரி வரும். 24 இது. நெக்கில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல்வெட் ஸ்டைலு. ஹேண்ட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நாட் கட்டுற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. இது என்ன ரேஞ்சு, என்ன மாடல் இது? இது பார்த்தீங்கன்னா 32 வரும் உங்களுக்கு. 32 மிடி ஸ்டைல் தான். இது இது கைக்கு என்னமோ ஒரு ஹேண்ட் பெல்ஸ்லி. பெல்ஸ். ஆமாம், பெல்ஸ்லி வரும். இப்போ ட்ரெண்டிங் அதான். ஓ, இது பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது, கலர் இருக்குது. கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்கு? இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலர் வரும். ஓ, இருக்குது. இப்போ இதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்குறது. ஆமாம். இது எந்த ஏஜ் வரைக்கும் போடுறது? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்குது. 5 வயசுலேருந்து இருக்குது. 5 வயசுலேருந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 to 5 years வரைக்கும் இது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2-3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் இருக்கும். இது கோட் ஸ்டைல் தான். இது கோட் மாடல் தானே? ஆமாம். இது கோட் வந்து செப்பரேட்டாக கட்டிக்கணும். ஓ, ஸ்லீவ் வேறு கோட் வேறு தனித்தனியாக இருக்கும். ஸ்லீவ் தனியாக இருக்குது உள்ள இருக்குது. ட்ரெண்டிங் மிடில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் நல்ல பஃபி, அதாவது ஃபாஸ்ட் ஸ்டைலில் வந்து நல்ல பஃபியாக ஓ, ஒல்லியாக இருந்தால் கூட நல்லா குண்டா காட்டுற மாதிரி. காட்டுற மாதிரி. இது ஷால் இருக்குது. ஷால் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1 to 5 years வரைக்கும் இருக்குது. 1 to 5 years. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அது 2-3 ஸ்டார்ட் ஆகும். 2-3. லாங் டாப், அதாவது ஹெவி ஒர்க் இல்லாமல் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் வந்துருக்கு. த்ரெட் ஒர்க் ஆயிடுச்சுங்களா? த்ரெட் ஒர்க்கு லைட் வெயிட் தான். ஓ, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் இல்லாமல் நார்மல் ஒர்க் கேட்பாங்க. லைட் வெயிட் தான் இருக்குது. லைட் வெயிட் தான் இப்போ உங்களுக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3-1 ஸ்டார்ட் ஆகும். லாங் டாப்பு, லாங் ஸ்கர்ட்டு. ஓ, இது என்ன ஏஜ் வரைக்கும் போடுறது?
இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசுலேருந்து 10-13 வயசு 15 வரைக்கும் போடலாமா? ஓகே. அதே ஷாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட் இருக்குதான். இது நல்லா ஃபேன்சியாக இருக்குங்களா. இதோட ரேஞ்சு 3-1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3-1லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். இது குழந்தைங்களுக்குலாம் இருக்கா இதேமாதிரி டிசைன்ஸு? இதேமாதிரி வேறு கலெக்ஷன் இருக்குது. இந்தமாதிரி த்ரெட் ஒர்க்கிலே இருக்குது உங்களுக்கு. அதாவது ஹெவி ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இப்போ த்ரெட் ஒர்க்கில் நிறைய இருக்குது. ஓகே. டாப்பு இதுதான் நெட்டட் கலர் கான்ட்ராஸ்ட். அதாவது ஒரு 2-1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன ஏஜ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து போடலாம், ஒரு 10-18 வரைக்கும். 18 வரைக்கும். சின்ன பசங்களுக்குலாம் இருக்குல்ல இது? சேம். இது வந்து சின்ன பசங்க வராது இல்லையா? இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் தான். பெரிய ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும். என்ன ரேஞ்ச் ப்ரோ? இது வந்து 2-1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2-1. இது பார்த்தீங்கன்னா நெட்டட் தான். டாப்ஸ் டாப்பு அதேமாதிரி இதுவும் அதே பெல் பவுண்ட் பெல் டைப் ப்ளீட் வச்சு வரும் உங்களுக்கு. எல்லாம் ஒர்க்கு தான். நெக்குக்கு நல்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் தான் ஃபுல்லாக. என்ன ரேஞ்ச் ப்ரோ இது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2-4லேருந்து ஸ்டார்ட். பாவாடை சட்டை பார்க்குறது. பாவாடை சட்டை இது பார்த்தீங்கன்னா 6 மந்த்லேருந்து இருக்குது. 6 மந்த்லேருந்து இருக்கா? என்ன ரேஞ்ச் ப்ரோ இது? பார்த்தீங்கன்னா 800லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 800. கலர்ஸ்லாம் இருக்கா ப்ரோ இதெல்லாம்? இது பார்த்தீங்கன்னா கேட்லாக் பீஸ் மாதிரி தான் இதுவும். அதாவது மாடலுக்கு ஒன்று மாடலுக்கு ஒன்று வரும். இது என்ன ரேஞ்ச் ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா 1600 வரும். 1600. 1600. இதில் நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க. என்ன மேடம் பார்க்கணும்? இது பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000லேருந்து ஸ்டார்ட். 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1005 வரைக்கும் இருக்குது சாரி டைப்பு. இது என்ன சாரீ மாடல் சொல்லுவாங்க? பனாரஸா இல்லைன்னு சொல்லுவாங்க? இது பட்டு சரி தான். பட்டா இது? பனாரஸ் பட்டு சரி தான். ஜீன்ஸ் பேட்டர்ன் கலர் பிங்க் வித் பிளாக் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பீச் கலர் சைஸ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து ஸ்டார்ட் ஆகி 40 வரைக்கும் இருக்குது. 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேட்டு. டிசைன் மேட்சிங் வேற என்ன செக்ஷன்? சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் இருக்குது. மேட்சிங் நேம் அதே மாதிரி டோன் டைப் இருக்குது. பெல் டைப் இது? This color is matching super. This is good quality. அது மாதிரி ஒர்க் பீஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாயிண்ட் இருக்குது. ஓ, கலர்ஸ்லாம் இருக்கா அதில்? இது என்ன ரேஞ்சு? ஆங்கிள் ஃபிட் மாதிரி. Size okay. ஆங்கிள் ஃபிட் 38. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 600. 600. இப்போ பார்த்ததில் கலர்ஸ் இருக்குது இதில். பிங்க், ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூ எல்லா கலர்ஸுமே இருக்குது. அதேமாதிரி கலர் பாயிண்ட்டில் பிரிண்டடு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 to 5 years மட்டும்தான். 1 to 5 years இது அதே நார்மல் ரேஞ்ச் தான் உங்களுக்கு. ஒரு 500 ஸ்டார்ட் ஆகும். கலர்ஸ் ஓட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து நெட் வரைக்கும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். இதுலேயே கலர் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் இது ரெட் வரைக்கும் வாங்க. என்ன ரேஞ்ச் ப்ரோ இது? இது பார்த்தீங்கன்னா 320 ஸ்டார்ட் ஆகும். 320. இல்லை கலர்ஸ் இருக்கு. ஃபேன்சி ஃப்ராக் இது. இதில் கேன் பேக்ஸ் இருக்கா? 800 ஸ்டார்ட் ஆகுது. இதுல 2 கலர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த கலர் அண்ட் ப்ளூ. இது வந்து ப்ளூ கலர் இருக்குது.
ஓகே. 2 கலர் இருக்கு. வெஸ்டர்ன் ஃப்ராக் இதில் கலர்ஸ் நிறைய இருக்கு. வாவ். என்ன ரேஞ்ச் இது? 1000. ஓ சூப்பராக இருக்கு. 1000 இது. 15 18 வயசு வரைக்கும் போடலாம். இதே எவ்வளோ ரேஞ்ச் இது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000. இல்லை சைஸ் இருக்குல்ல? 6 மந்த்து, அதாவது 6 மாதம் குழந்தைலேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் இருக்குது. ஓ செட்டு கிடைச்சிடும். செட்டா? செட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் செட்டு கிடைச்சிடும். இது எந்த வயசு குழந்தைக்கு போடலாம் இது? இது ஒரு 1 இயர் டு 2 வயசுக்குள்ளே போடுது. பெல்ட் டைப்பு? பெல்ட் டைப்பு இந்த மாதிரி ஸ்டைலில் வரும் பின்னால். இது பின்னால் இந்த ஸ்டைலில் வரும். ஓ அதுக்குரிய பேண்ட்டு ஜீன் டைப்பு? ஜீன் டைப்பு வித் கேப்பு. ஒன்று வரும். இது என்ன ரேஞ்சு ப்ரோ? இது ரேஞ்சு வந்து உங்களுக்கு 1060 ரூபா. 1060. இப்போ ஷர்ட் மாடல் இது? அது இதுவும் ஷர்ட் மாடல் தான், இதுவும் அதே ஸ்டைல் தான். இது 2 பீஸ். இது வந்து கேப் வராது, டங்கரி ஸ்டைல். இது டங்கரி ஸ்டைல். இதனுடைய ரேட்டு வந்து இதோ இருக்கு ப்ரோ இந்த ஷர்ட்டில். இது 1610. ஓகே. இது கொஞ்சம் பேண்ட் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெச்சபிள் மாதிரி இருக்கும், அதனால வந்து இது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பார்க்கும்போது கோட் மாடல். இது வந்து கோட் டைப்பு. உள்ளக்க ஒரு டிஷர்ட் வரும், ஒரு ஹாஃப் டிஷர்ட்டு. ஓகே. என்னுடைய ரேட்டு வந்து 1635. இதுக்கு பேண்ட்டு சேம் அந்த காட்டன் ஜீன் மாதிரியே இருக்கும். இதுவும் கோட் மாடல். இதுவும் அந்த கோட் மாடல் தான், ஓவர் கோட் மாடல். இதுக்கும் அந்த பனியன் ஸ்டைலு தான் வரும். இப்போ இந்த மாதிரி உள்ளது தான் ட்ரெண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் காமிச்சது இந்த செகண்ட் காமிச்சது தான் ட்ரெண்டு. இது கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது ஒரு சின்ன குழந்தைகளை கவர் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பேட்டர்ன் கோட் டைப் அப்படி. ஓகே. நெக்ஸ்ட் பீஸ் பார்க்கலாம். இது வந்து சட்டைக்கு மேலே போடுற ஆஃப் கோட்டு. ஆஃப் கோட்டு. ஆமாம். இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் வரும். ஆமாம், சட்டைக்கு மேலே போட. இது வந்து சட்டைக்குள்ளே பனியன் வந்தது ஃபர்ஸ்ட்டில், இது சட்டைக்கு மேலே வரும் ஆஃப் கோட்டு. ஓகே. பேண்ட் ஜீன் தான். காட்டன் பேண்ட் ஜீன், காட்டன் ஜீனு. அதனுடைய ரேட்டு வந்து 1320. ஓகே. இது ஒரு ஸ்டைலு. இது என்ன பேட்டர்ன் சொல்லுவாங்க இது? இது வந்து அந்த குர்தா ஸ்டைலு, குர்தா ரவுண்ட் நெக் மாடலு, க்ளோஸ் நெக் மாடலு, அந்த கிராஸ் கட்டிங், அப்புறம் இந்த பட்டன்லாம் கிராஸ் டைப்பில் வரும். கிராஸ் கட்டிங். இந்த தோத்தி ஸ்டைலில் வருது. தோத்தி. இந்த பேண்ட் வந்து இந்த ஸ்டைலில் வரும், தோத்தி ஸ்டைலில் வரும். இதோட ரேஞ்சு வந்து இது 1290. அப்புறம் இதுக்கு ஒரு சின்ன ஷால் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி பட்டன் தான். ஃபுல்லுக்கு இது கோட்டு, அப்புறம் டிஷர்ட் வரும். இது ஜீன், காட்டன் ஜீனு. இதுவும் வந்து ஸ்ட்ரெச் மெட்டீரியல் தான். ஸ்ட்ரெச் தான். இப்போ வந்து ட்ரெண்டு. இதோட ரேஞ்சு ப்ரோ ரேட்டு சொல்லிட்டோம்ல? இன்னும் சொல்லலை. இது ரேட்டு வந்து 1915. ஓகே. மெட்டீரியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஷர்ட் மாடல். இது ஷர்ட் மாடல். ஷர்ட்னா அது ஆஃப் குர்த்தா மாதிரி வரும். ஷார்ட் குர்த்தா டைப். இது க்ளோஸ் நெக் உள்ளது, ஃபுல் ஹேண்டு. இந்த ஜீன் இது காட்டன் ஜீன் தான். காட்டன் ஜீன் வித் பெல்ட்டோட இருக்கு. இது பெல்ட் ஆஃப் எலாஸ்டிக் பேண்ட். இது இதோட ரேஞ்ச் ப்ரோ? இதனுடைய ரேட் வந்து 930. 930. இப்போ பெரிய பசங்களுக்கு பார்க்க போகிறது
இது வந்து ஒரு 6 இயர்ஸ் போடுறது. ஃபுல் அண்ட் ஸ்ட்ரைப் ஷர்ட்டு, அப்புறம் டை வரும். டை மாடல் அது. டை அப்புறம் வந்து கேப் வரும். கேப்பா? ஆமாம். வித் காட்டன் ஜீன். ஆமாம், காட்டன்னா இதுவும் ஸ்ட்ரெச்சபிள் தான். எல்லா பேண்ட்டுமே வந்து பாய்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள் தான் வரும். இது என்ன ரேஞ்ச் ப்ரோ? இது ரேட்டு வந்து இந்த வாரம் ரேட்டு வந்து 1935. 35. வெஸ்ட்கோட் டைப்பு. வெஸ்ட்கோட் டைப்பா இது? வெஸ்டர்ன். இது வந்து நீங்கள் வந்து போட்டு இதுக்குன்னு இல்லாமல் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இது ரிமூவபிள் தான் ஃபுல்லாகவே. ப்ளஸ் உங்களுக்கு ப்ளூவோட அட்டாச் ஆகி வரும். காட்டன் ஜீன் இது? பேண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரிச்சபிள் தான். மெட்டீரியல் எல்லாமே ஸ்ட்ரிச்சபிள், பிராண்டட் வைஸாகவே இது வந்து நெக்ஸ்ட்டு குர்த்தா வந்து எம்ப்ராய்டிங் வருது. குர்த்தா எம்ப்ராய்டிங் டிசைன். இந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி இருக்கு இது. இந்த சிக்கன் இது சாஃப்டாக இருக்கு. ஓகே, இது சாஃப்ட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸு. ஒயிட் பேஸ் பேண்டா இருக்கிறதே பாடியில் இருக்கிற ஃபீலே தெரியாது இந்த இது. சாஃப்ட் மெட்டீரியல். வாவ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ ரேஞ்ச் இது? 1900 வரும். 1900. இதுக்கு சைஸ்லாம் அவைலபிளாக இருக்கா? எல்லா சைஸுமே இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு டிஷர்ட் டைப்பில் வரும் உங்களுக்கு. கோட் டைப்பு. ஆனால் கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாம் ஹூடி டைப் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேமஸ் அதே போல் தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல டைட் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக டைட் ஆகும். இன்னும் இந்த இடத்துல மேலே மேலே கொட்டுவது டிஷர்ட்டு உள்ளே வர்றது ஃபுல் அண்ட் டிஷர்ட்டு. ஆனால் ஷர்ட் டைப்பில் லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது ஓவர் கோட் டைப். ஓவர் கோட்டு. இது ஃபுல் உள்ள இந்த இதுன்னு இல்லாமல் நீங்கள் என்ன டிஷர்ட் வேணாலும் ஃபுல்லாக எந்த டிஷர்ட் வேணாலும் போடலாம். இதோட ரேஞ்சு? இது வந்து 1900. 1900. பேண்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு லைக்ரா டைப்பில் வந்துருக்கு. லைக்ரா ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இருக்கிறது தான் ஃபீலாக தெரியாது உங்களுக்கு. இது எவ்வளோ எடுத்துக்கலாம். ஏன்னா எதுவுமே ஆகாது. இது நெக்ஸ்ட்டு பிளேசர் டைப் வந்து பிளேசர். ஃபுல்லாக பிளேசருங்கிறப்ப நிறைய பேர் நினைப்பாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மள்ட்ட அந்த ரொம்ப ஹார்ட்னஸ் சாஃப்டாக தான் இருக்குது. இது சாஃப்ட் மெட்டீரியல்லே கொடுத்துருப்போம். இது வந்து உங்களுக்கு ஜீனில் வந்து க்ரஷ் டைப்பில் இருக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த பேட்டர்ன் உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு கலரில் பார்க்குறப்ப இந்த இடம் பார்க்குறப்ப க்ரஷில் வரும். ஓகே. இதோட ரேஞ்சு ப்ரோ? இது 2000 வரும். 2000. இது வந்து காட்டன் கொடுத்தா, பியூர் காட்டனு. இப்போ எல்லாம் ஆஃபில் போடுறாங்களே கொடுத்தா ஃபுல்லாக போடுறாங்க. அந்த டைப்பில் வருது உங்களுக்கு. இந்த இது மெட்டீரியல் தான் இந்த லெனின் மெட்டீரியல் போலேயே சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும். ஆமாம், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லா தின்னாகவும் இருக்கும். பிராண்டட் வைஸ் தான் நம்மள்ட்ட இது எல்லாமே இருக்கிறது. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபேன் ஷர்ட் டைப் வரும். பேண்ட் ஷர்ட்டு இது பார்க்குறப்ப பார்ட்டி வேர் போலேன்னு தெரியும். நீங்கள் நார்மலாக வேஸ்டிக்கும் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேண்ட் ஷர்ட்டாகவும் நீங்கள் ஃபுல்லாகவும் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் வேணால் கூட எல்லா இதுலேயும் ஃபோட்டோஸோடய வரும் உங்களுக்கு. இதுலேயே நிறைய கலர்ஸ். இது ரேஞ்சு 1003, 1004 வரும். ஓகே. இது பேண்ட்டு எல்லாமே பேண்ட்டு எல்லாமே ஃபுல் செட்டு தான் இது உங்களுக்கு. ஓகே. சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. சின்ன சைஸ் எல்லாருமே அப்பப்போ வீக்லி நம்ம வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிட்டே இருப்போம். கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இது வந்து 10 இயர்ஸ்க்கு போடுறது. இப்போ தீபாவளிக்கு ட்ரெண்டே வந்து இந்த லைக்ரா மெட்டீரியல் தான். இதுலேயே வந்து இப்போ எல்லாமே நார்மலாக ஃபுல் பிளைனில் வந்ததுனால நாங்கள் இது வந்து ஸ்டோன் ஒர்க்கில் கேட்டு வாங்கியிருக்கோம். இது ஃப்ரண்ட்லேயும் ஸ்டோன் வரும் உங்களுக்கு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிச் லுக்காக இருக்கும் பார்க்குறப்ப. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் வர மாதிரி. ஏதோ ஃபங்க்ஷன் பார்ட்டி ஏர் போகிறப்ப இது வந்து ஹை லுக்காக கொடுக்கும் உங்களுக்கு. பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். ஹேண்ட்லேயும் நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இப்போ மோஸ்ட்லி எல்லா பசங்களுக்கும் தெரியும் லைக்ராங்கிறது. சில பேர் தெரிலன்னா இது எப்படின்னா எவ்வளோ இழுத்தாலும் நம்ம எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி ஆகும். ஆனால் மெட்டீரியல் எதுவுமே ஆகாது நம்மள்ட்ட இருக்கிறது. இதில் உள்ளதுலேயே அது கலர்ஸு வெரைட்டிஸு நிறையா இருக்குது. என்ன ரேஞ்சு ப்ரோ இதெல்லாம்? இது 700, 800, 1000 வரையும் இருக்குது நம்மகிட்ட. மினிமம் 7லேருந்து ஆரம்பிச்சு 1000 ரேஞ்சஸ் வரையும் வருது. இதுவும் அதே சேமஸ் அதே போல் தான். ஏன்னா இது வந்து பிரிண்டட் ஃபுல்லாகவே இதாக இருக்கும். இதெல்லாம் வாஷ் பண்ணால் சில பேர் யோசிப்பாங்க போயிருந்து. இதெல்லாம் எதுவுமே வாஷ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது இந்த மெட்டீரியலில். இதுவும் அதே போல் தான் உங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ அதுக்கடுத்தது
ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு அதுலேயும் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி வந்துருக்குது. இதில் பேக்கில் கிடையாது, சேம் அஸ் லைகரா தான் இதுவும். இதில் வந்து 3 கலர்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. எல்லாமே அதில் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி. சில பேர் இதுலேயே கலர் மட்டும் இருக்கும், ஒயிட்டு நிறைய பேர் இப்போ லைக் பண்ணி கேட்டுட்ருக்காங்க லைகராவில். அதனால் ஒயிட்டில் வரையும் நாங்கள் லைகராவில் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து எவ்வளோ இது பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆகாது, பாடிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் கரெக்ட் ஃபிட்டிங்கில் உட்காந்துருக்கும் உங்களுக்கு. உடம்பு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டிங் ஆகி பாடியில் இருக்கும். சில பேர் இழுப்புறீங்க லூஸ் ஆகிரும்பாங்க, அதெல்லாம் இந்த மெட்டீரியல் எதுவுமே ஆகாது. அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கேற்ற கொஞ்சம் ட்ரெண்டியாக ஃபேஷனாகவும் இருக்கும் பார்க்குறப்ப. இது ஃபுல்லாக பிரிண்டட்லேயே வந்தது. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் எது பண்ணாலும் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எதுவுமே ஆகவும் ஆகாது. இப்போ ஆஃப் ஹேண்ட் வந்து இப்போ பசங்க எல்லாம் ட்ரெண்டியாக இந்த மடித்து விட்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களே ஃபோல்டிங் பண்ணால் உங்களுக்கு உள்ள கலர் வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே வரும். ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இங்கே பட்டன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இல்லை அப்படி வேணான்னா நீங்கள் நார்மல் ஃபோல்டிங் வேணான்னா ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா நார்மலாகவே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது என்ன ரேஞ்சு ப்ரோ? இது வந்து 400 வரும், 460. 460. இதில் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கா கலர்ஸ்? இதில் 5-6 கலர்ஸ் இருக்குக்கா. இது இதில் ஆஃப் ஹேண்ட். இது எந்த வயசு வரைக்கும் போடுற மாதிரி இருக்கு? இது இப்போ நான் காமிச்சது வந்து 10 இயர்ஸ் போகிறது. 10 இயர்ஸ். இந்த பெரியவங்களுக்குலாம் இருக்கா? பெரியவங்களுக்குன்னா என்ன ஏஜ் போகுது? ஒரு 30 இயர்ஸ் 35 அந்த மாதிரி ஆஃப் ஹேண்டில் இது எல்லாமே இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து காட்டன் குர்த்தா. உங்களுக்கு நம்ம நார்மலாக ஃபுல்லாக குர்த்தாங்கிறது ஃபுல்லாக முட்டி வரையும் வரும்னு நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க. அதனால இது ஆஃப் குர்த்தா மென்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அதே போல் ஆஃப் குர்த்தா வரும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது காட்டன் தான். இந்த பீஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காட்டன். உங்களுக்கு இங்கே ஷேடு தெரியும் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான். அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இது ஜீனு எதுக்குன்னா வேர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இது வந்து இதோட ரேஞ்சு ப்ரோ? இது ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 600-615 வரும். கலர்ஸ் அவைலபிளாக இருக்கா? இது வந்து ப்ளூ கலர்ஸ் மட்டும் தான் இருக்கா. ஓ, அது மட்டும். இது வந்து உங்களுக்கு ஷெர்வானி டைப்பு. ஷெர்வானிலே பலூன் ஃபிட்டில் வர மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து ஃபுல்லாக ஜருக ஒர்க் இருக்கும், ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்வெட்டு தான் இது. ஆனால் வெல்வெட்டாக இருக்குது ரொம்ப எரியும் அப்படின்னு யோசிப்பாங்க. இது எரியெல்லாம் எரியாது. உள்ளே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக சாஃப்டாக தான் இருக்கும். அந்த இந்த மெட்டீரியல் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டு ஃபுல்லாக ஜருகையாக இருக்கும். இது பேண்ட் பார்த்தீங்கன்னா பலூன் ஃபிட் டைப்பில் வரும் உங்களுக்கு. இது வந்து பலூன் ஃபிட் டைப்லேயே உங்களுக்கு இந்த பேண்ட் வரும். ஆனால் பலூன் ஃபிட்டாக இருக்கும்பீங்க இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் வந்து உள்ளே வந்துடும். பேண்ட் உள்ளே வரப்போ உங்களுக்கு கீழே ஃபுல்லாக ஃபோல்டிங் வந்துடும். கால்லாம் ரொம்ப இதாக இருக்காது. அந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப் கொடுத்துருப்பாங்க. இது எந்த ஏஜ் வரைக்கும் போடலாம்? இது 14 இயர்ஸ் வரையும் இது அவைலபிள் இருக்குது எங்கள்கிட்ட. சின்ன பசங்களுக்குலாம் இருக்கா? ஃபுல்லாக இது இப்போ 14 இயர்ஸ் இது கான்செப்ட் வந்து. நெக்ஸ்ட்டு 1 இயர் வரையும் உங்களுக்கு 1 இயர் 0-1லேருந்தே உங்களுக்கு இருக்குது இது அவைலபிள். இது என்ன ரேஞ்சு ப்ரோ? இது இது வந்து உங்களுக்கு வெல்வெட்னால 4000 வரும். 4000. அது பெருசு 5000 அந்த ரேஞ்சஸ் வரும். நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஷெர்வானி தான். ஷெர்வானி இதுவும் அதே போல் உள்ளே வந்து உங்களுக்கு இதில் வந்து 2 கலர்ஸ் அவைலபிள் வந்து. ஒன்று இது ஒன்று ப்ளஸ் கோல்டன் கலர் ஒன்று, 2 கலர்ஸ் உண்டு. இதுக்கு பேண்ட் இருக்கா? இது ஃபுல்லாகவே செட்டு தான் உங்களுக்கு. செட்டு. பேண்ட் வந்து நார்மல் ஃபிட்டிங்கில் வரும். உள்ள ஒரு குர்த்தா டைப்பில் உள்ள ஒரு ஷர்ட் வரும். பண்ணி நீங்கள் நார்மலாகவே நார்மல் குர்த்தா டைப்லையும் போட்டுக்கலாம். இது வந்து இல்லை எனக்கு இது வேணான்னு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கோட்டையும் சேர்த்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். கோட்டு கூட செப்பரேட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரேஞ்சு ப்ரோ? இது வந்து 2000 வரும். 2000. எல்லாம் சைஸ் இருக்கு. இதில் வந்து சைஸ் வந்து 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 1 to 14 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு. 14 இயர்ஸ். இது சின்ன பசங்களுக்குள்ள இது வெட்டிங் கோட் ஸ்டைலு ஃபுல் செட். இது வந்து வெஸ்ட் கோட்டோட சேர்த்து அட்டாச்சு தான் உங்களுக்கு. வெஸ்ட் கோட்டு ஒயிட் ஷர்ட்டு ப்ளஸ் இன்சைடில் வந்து பேண்ட்டும் உண்டு உங்களுக்கு. சேமஸ் கலர் வந்துடும் உங்களுக்கு. இங்கே என்ன கலர் வருதோ அதே கலரே வந்துடும் உங்களுக்கு பேட்டர்னில். இதில் கலர்ஸு உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. மெரூனு, க்ரீனு, இது எல்லாமே ஷைனிங்கில் இருக்கும். இது வந்து நார்மல் க்ரீனு, இது ஷைனிங்கில் வர்றது உங்களுக்கு. இது வந்து 0 சைஸ்லேருந்தே கிடைக்கும் உங்களுக்கு வெட்டிங் கோட்டுங்கிறப்ப.
நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து இதுலேருந்து 000 சைஸு 1ங்கிறப்போ அங்கே தனியாக இருக்கும் உங்களுக்கு. இது 1 இயர். இதுவும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாஃப்டாக இருக்கும் பார்க்குறப்ப. அதை டச் பண்ணி பார்த்தா தான் அதோட ஃபீல் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல். சாஃப்ட். அதுலேயே வந்து 1 இயரில் ப்ளூவில் வந்து செல்ஃப் டிசைன் மாடலில் வரும் உங்களுக்கு. செல்ஃப் டிசைனு வித்தின் பவ்வோட தான் எல்லா பீஸ்லேயும் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது என்ன மாடல்ஸ்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்லேருந்தே வரும். சில பேர் 2 பேர் சேர்ந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வெட்டிங் கோட்டுங்கிறப்ப ஃபேமிலி ஃபுல்லாக ஒரே இதாக போடணும் அப்படின்ட்டு. அது போல் இருக்கிறப்ப நிறையா பேருக்கு இங்கே பீஸ் அவைலபிளாகவே கிடைக்கும் எங்கள்கிட்ட. இது எப்படி டேட் அண்ட் சன்ன்ற மாதிரி? ஆமாம். ஓகே. இது வந்து நிறைய பீசஸ் அவைலபிள். கலர்ஸும் உண்டு உங்களுக்கு. ப்ளூவு, அதிலே மெரூனில் வந்து செக்குடில் வரும் எங்கள்கிட்ட. இது மெரூன் செக்குடு தனி க்ரீனு, அடுத்தது ஆஷ் கலரு, ஆஷு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட் இது வந்து ஷைனிங்கில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷைனிங் உங்களுக்கு இந்த ப்ளூவில் பார்க்குறப்ப. இதுக்கு இது நார்மலாக விட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப தான் இது வெஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் லுக்காகவும் இருக்கும். இந்த ஆஷில் வந்து நீங்கள் கோட் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெஸ்ட் கோட்டு ப்ளஸ் பேண்ட்டும் போட்டிருக்கலாம். இந்த டைப்பில் வந்து இது வந்து ஷெர்வானி டைப்பு. 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் இருக்கும். ஃபுல்லாக ஜர்கா ஒர்க்கு இருக்கும். நார்மலாக ஜிஜனா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இது எல்லாமே ஜர்கா ஒர்க்கு தான் உங்களுக்கு. இது வந்து கேதரிங் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டடாகவும் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. இந்த இது சில ஷெர்வானியில் வந்து டபுளாக வரும். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த ஷெர்வானி பார்த்தீங்கன்னா அதுலேயே கோட்டில் வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக குர்த்தா ஸ்டைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டபுள் பேண்ட் வரும் உங்களுக்கு. ஒன்று தோத்தி டைப்பில் ஒன்று வரும். இது தோத்தி டைப்பில் வருது உங்களுக்கு. ஒன்று கேதரிங் டைப்பில் ஒன்று வரும். இது என்ன ரேஞ்ச் ப்ரோ? இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1560 வரும். 1560. ஆமாம். அதுலேயே வந்து உங்களுக்கு கலர்ஸு இதில் வந்து 2-3 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. இல்லை கலர்ஸ் இதெல்லாம் நாம கோட்டில் வர்றது உங்களுக்கு. ஃபுல்லாக கோட்டில் அதிலே எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு. இது வந்து 1460 வரும் உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரி 2 பேண்ட் இருக்கா? இது வந்து சிங்கிள். சில இதுதான் உங்களுக்கு பெரிய சைஸ் போக போக ஒரு 3-4 ஐட்டத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு காம்போன்னு வரும். அது பாக்கி இதெல்லாம் சிங்கிள்லேயே உங்களுக்கு கேதரிங் டைப்பில் வந்துடும். இது இன்னொரு கலர் தான். இது மேங்கோ கலர் வரும். மேங்கோ நல்லா ரிச் லுக்காக இருக்கும். கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால பார்க்குறப்ப ஃபுல்லாக இந்த ஃபோட்டோஸ்லாம் ஜெமின். ஓ ஆமாம், ஜெமின் மாதிரி இருக்கு. நல்லா இருக்க கலர். இதோட ரேஞ்ச் ப்ரோ? இது வந்து 1570 வரும் உங்களுக்கு. வித் பேண்ட். ஆமாம், இதுவும் ஃபுல்லாக செட்டு தான். செட்டு ஷெர்வானிங்கிறப்ப அப்படியே செட்டாகவே வந்துடும். ஓகே. இது இன்னொரு கலர். இது ஃபஸ்ட்டு காமிச்சதுலேயே அது அடிஷ்னல் இன்னொரு கலர் இது உங்களுக்கு. ஓகே. வந்து மோஸ்ட்லி 2 டைப்பாக இருக்கிறது. காட்டன் இது வந்து சில்கில் வருது. இப்போ டேடியும் சன்னும் சேர்ந்த மாதிரி பண்ணால் மோஸ்ட்லி இது போல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பார்டர் வந்து இதே கலர் பேஸில் வந்துடும். இது வந்து ஃபுல்லாக காட்டனு. ப்ளஸ் இதில் வந்து என்னென்னா பசங்களுக்கு வேட்டி கட்ட தெரியாது அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ வர்றது எல்லாமே வெல்க்ரோ டைப் தான். ஒட்டிகை கட்டிக்க டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு. வித்து பாக்கெட்டோடையும் வந்துடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரப்போ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டனில் வருதுனால போடுறப்ப இந்த பார்டர் கலருக்கு சேர்ந்த மாதிரி வரும். இது காட்டனு. இதே இதில் பார்த்தீங்கன்னா சில்கில் வரப்போ கொஞ்சம் ஸ்டைலிஷாக வரும் உங்களுக்கு. இது சேம் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா சில்க்லேயே வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இதுக்கு வந்து அடிஷ்னலாக இந்த இதுக்கு மட்டும் உங்களுக்கு செயின் இது போல் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. வாட்ச், செயின், கிளாஸ், கையில் போடுற ரிப்பு. ஓகே. இதோட ரேட் ப்ரோ? இது வந்து 1100 வரும். இது வந்து சைஸ் வந்து 10 இயர்ஸ் போடுறது உங்களுக்கு. 10 இயர்ஸ் 10 இயர்ஸுக்கு போடுறது. கலர்ஸ் காட்டுங்க. கலர்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது.
குழந்தைங்களுக்குலாம் இருக்கா இதே வேஷ்டி சட்டைலாம்? 1 இயரில் 0 சைஸில் ஜீரோலேருந்து ஸ்டார்டிங், வரையும் 0லேருந்து 10 இயர் வரைக்கும் இருக்குது.